கேள்வி என்னன்னா, அ சார் நான் வந்து ஒரு டயர் 2 காலேஜ்ல தான் படிச்சிருக்கேன். அ இல்ல டயர் 3 காலேஜ்ல படிச்சிருக்கேன். இல்ல நான் ஒரு டயர் 3 ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருக்கேன். அ எனக்கு வந்து வேலை கிடைக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கா? இல்லையான்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் இதுல. எதுக்காக நான் இத சொல்றேன்னா, அ நான் ஒரு வாட்டி வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது, என் பக்கத்துல ஒரு ரொம்ப சின்ன பையன் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான். அ "டேய் தம்பி எதுக்குடா இங்க வேலை செய்ற? எப்படி இந்த வேலை உனக்கு கிடைச்சதுன்னு?" கேட்கும்போது, அந்த பையன் எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்க மாரி ஒரு பதில சொன்னான். அந்த பையன் சொன்னான், "நான் வந்து +1 படிச்சுட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு. நான் ஒரு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கேன். இங்க எனக்கு வந்து ஸ்கிரிப்டிங் வேலை குடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டோமேஷன் பண்றதுக்காக. நான் 1 மாசம் இங்க வேலை செய்ய போறேன்ட்டு" அந்த பையன் சொன்னான். அ அதுபோல வந்து ஒரு +1 பையனால வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு மாசத்துக்கு வேலை செய்ய முடியுதுன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பையன் வந்து 10ஆம் கிளாஸ்லேருந்து வந்து அ புரோகிராமிங் நாலேட்ஜ் வந்து அவன் டெவலப் பண்ணிக்கிட்டான். ஸோ இப்படி ஒரு பல் ப அ 11ஆம் கிளாஸ்லயே வந்து ஒரு பையனால வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் எடுக்க முடியுதுன்னா, ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச ஒருத்தரால வந்து கண்டிப்பா ஒரு வேலைய வந்து செக்யூர் பண்ண முடியும். அ அண்ட் இது எதனால பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் இவ்வளோ உறுதியா சொல்ல முடியுதுன்னா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நாலேட்ஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. அதனால வந்து நீங்க வந்து உங்க இன்ஜினியரிங்ல ஏதாவது ஒரு ஃபீல்டுல ஆர் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நாலேட்ஜ் இருக்கணும். கண்டிப்பா. அ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம, ஒருவேள நீங்க ஒரு புரோகிராமிங் ஜாப்க்கு போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியும், ஒரு பர்ட்டிகுலர் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இன்ஜினியரிங்ல உங்களுக்கு அது போல ஒரு நாலேட்ஜ் உங்களால டெவலப் பண்ணிக்க முடியலன்னா, இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமாவது நீங்க உங்க டைம் அண்ட் உங்க எஃபோர்ட்ட வந்து ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்லயோ, இல்ல ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்லயோ நல்ல டீப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அ ப கோடெல்லாம் எழுதி பார்த்து, உங்கள நீங்க ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து வேலை கிடைக்கும். அதனால டயர் 2, டயர் 3 அ இந்த மாரி திங்ஸ் யாருமே வந்து உங்கள ஒரு இன்டர்வியூவுக்கு கூப்பிடும்போது பார்க்கறதில்ல. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கா? கோடிங் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கா? இல்லையான்றது தான் முக்கியமா பார்ப்பாங்க. தேங்க் யூ.